Good morning students. Easy Accounts Official 11th 12th இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முழுமை பெறா பதிவேடுகளில் பயிற்சி சம் 3. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விடுபட்ட தகவலை காணவும். இப்போ ஃபஸ்ட்டு 2 சம்லேயும் வந்து லாப நட்டம் கண்டறிகன்னு போட்டிருந்தாங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க, விடுபட்ட தகவலை காணவும். அப்போ இதில் ஏதோ வந்து விடுபட்டிருக்கு, அதை நம்ம கண்டறியணும். அதுக்கு நான் எப்பொழுதும் போடுவேன் இல்லையா, ஈஸியாக ஒரு மெத்தடு அதில் போட்டு காட்டுறேன். அப்புறம் புக்கில் என்ன மெத்தடில் போட்டிருக்காங்களோ அதையும் போட்டு காட்டுறேன். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இறுதி முதல் நம்ம எப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன, இறுதி முதலை எடுத்தால் நட்டம், தொடக்க முதலோட கூடுதல் முதல் போட்டால் லாபம். இதுதான் நம்ம ஃபார்முலா. இறுதி முதல் பார்த்தேன் அப்படின்னா 80,000 போட்டிருக்கு. ஏன் மிஸ்ஸிங்க வந்து லாபம் போடல அப்படின்னா கணக்கில் லாபம் கொடுக்கல, நஷ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கொடுத்ததை முதல்ல போட்டுக்கிட்டேன். இறுதி முதல் 80,000, கூடுதல் முதல் 30,000, எடுப்பு 15,000, தொடக்க முதல் கொடுக்கல. இந்த தொடக்க முதல் நமக்கு என்ன செய்யலை, கொடுக்கல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நட்டம் கொடுத்துருக்காங்க, கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, நட்டம் 25,000. இப்போ பார்க்குறீங்க, நம்ம இந்த கணக்கை வச்சு இந்த தொடக்க முதல்ல கண்டுபிடிக்கணும். எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த எப்போதும் போல் எந்த பக்கம் அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் தான் நிறைய தொகை இருக்குது. ஸோ அதனால் அதை முதல்ல கூட்டிக்கோங்க. இதை முதல்ல கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 1,20,000 வருது. எவ்வளோ வருது, 1,20,000 வருது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், டேலி பண்ணணும், 2 பக்கமும் அதே தொகையை போடணும். அப்போ 2 பக்கமும் அதே தொகையை போட்டாச்சா. இப்போ எந்த பக்கத்தில் அதிகமாக இருக்கோ அந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் குறைவாக இருக்கோ அதை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது, இந்த பக்கம் 1,20,000 இருக்கா. இது வந்து ரஃபில் பின்னாடி போடணும், நீ போட்டு வச்சுக்கோங்கப்பா. 1,20,000. இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, வெறும் 30,000 இருக்குது. இப்போ அதில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 90,000. ஓகேவா? இங்கே பாருங்கள், இறுதி முதல்ல எடுத்தால் நஷ்டம், இது ஒரு ஃபார்முலா. தொடக்க முதலோட கூடுதல் முதல் போட்டால் லாபம், இது ஒரு ஃபார்முலா. இதில் நமக்கு நஷ்டம் கொடுத்துருக்காங்க கணக்கில், விடுபட்ட தகவலை காணவும். அப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டிருக்கோம். எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அது 2 பக்கமும் டேலி பண்ணுறதுக்காக போட்டுக்கணும். அதிகமாக இருக்க பக்கத்துலேருந்து எந்த பக்கம் குறைவாக இருக்கோ அதை போட்டுக்கணும். எவ்வளோ கிடைக்கிது, 90,000. அப்போ அந்த தொடக்க முதல். ஓகேவா? இதுதான் நம்ம ஃபார்முலா. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ புக்கில் உள்ள மாதிரி போடலாம் இல்லையா. புக்கில் உள்ள மாதிரி இறுதி முதல் ப்ளஸ் எடுப்பு மைனஸ் கூடுதல் முதல் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் சரி கட்டப்பட்ட இறுதி முதல் மைனஸ் தொடக்க முதல். இதில் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நட்டம் கிடச்சிருக்கு. நட்டம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000. இங்கே 25,000 நட்டம் வந்துருச்சு மைனஸில். அப்போ இறுதி முதல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000, எடுப்பு 15,000, கூட்டினீங்க அப்படின்னா 95,000 மைனஸ் கூடுதல் முதல் 30,000. சரி கட்டப்பட்ட இறுதி முதல் 95,000த்தில் 30,000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 65,000. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சரி கட்டப்பட்ட இறுதி முதல்லேருந்து தொடக்க முதல்ல கழிச்சிங்க அப்படின்னா வரக்கூடியது லாபமாக இருக்கலாம், இல்லை நஷ்டமாக இருக்கலாம். எப்படி மிஸ் லாபம் நஷ்டம் கண்டுபிடிக்குது அப்படின்னா, சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அதிகமாக இருந்து தொடக்க முதல் கம்மியாக இருந்ததுன்னா வரக்கூடியது லாபம். இப்போ சரி கட்டப்பட்ட இறுதி முதல் கம்மியாக இருந்து தொடக்க முதல் அதிகமாக இருந்ததுன்னா நஷ்டம். அப்போ நமக்கு ஒரு க்ளூ கிடச்சிருச்சு, தொடக்க முதல் அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நஷ்டம் வந்துடும். அப்போ என்ன எப்படி மிஸ் இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள தொகையும் இந்த தொடக்க முதலுக்கு பின்னாடி உள்ள தொகையும் கூட்டிக்கோங்க.
ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா வரக்கூடிய தொகை தான் என்னது? தொடக்க முதல். அப்போ 65,000 ப்ளஸ் 25,000 எவ்வளோ வருது? 90,000. இதுவே இங்கே லாபம் அப்படின்னா இந்த தொகையிலேருந்து இந்த தொகையை மைனஸ் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நமக்கு சம்மில் நஷ்டம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த தொகையும் சரி கட்டப்பட்ட இறுதி முதலையும் இந்த நட்டம் எவ்வளோ வந்திருக்கோ அதையும் கூட்டினீங்க அப்படின்னா தொடக்க முதல் கிடச்சிரும். ஸோ இது வந்து இந்த மாடலில் போட்டாலும் நமக்கு சம்மு கரெக்டு தான். உங்களுக்கு இதில் போட்டு ரஃபில் போட்டு வச்சுக்கிட்டு இதை போடுங்க. உங்களுக்கு இப்போ பயமாக இருக்குது, இதை போடுறதுக்கு எனக்கு என்ன சொல்லுவாங்களோ தெரியல. ஆனால் பப்ளிக்கில் இப்படி போட்டாலும் மார்க் கொடுப்பாங்க, இப்படி போட்டாலும் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் பயப்படவே வேணாம். இந்த இதை ரஃபில் கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரிஜினலாக கூட போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சம்ம நான் பயிற்சி சம்ம போட்டு காட்டுறேன். தேங்க்யூ.